நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் வாணீஸ்வரி, துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு, நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் புல்மேடு பகுதியில் கடந்த வாரம் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 36 வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் பேசிய நகராட்சி ஆணையாளர், உதகை சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆட்டோ நிறுத்தும் இடங்களை ஆய்வு செய்து நகராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ள இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் உள்ள ஆட்டோ நிறுத்தும் இடங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் வாகனம் நிறுத்தும் இடமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது, வருகின்ற மே மாதம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். இதனால் நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள சாலை ஓர பூங்காக்களை சீர்படுத்தி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தார். மேலும் அரசு தாவரவியல் பூங்கா, சாலை மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் சாலைகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மின்விளக்கு அலங்காரங்கள் செய்ய கேட்டுக் கொண்டார். நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசும்பொழுது, தற்பொழுது கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார். மேலும் நகராட்சி மூலம் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நகராட்சி நிர்வாகம் செய்து தர கோரிக்கை வைத்தார். நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் பேசும்பொழுது, சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சர்ச்சில் சாலை சீர் செய்து அப்பகுதியில் சிமெண்ட் சாலை அமைத்து தர கோரிக்கை வைத்தார். மேலும் 3ஆம் குடிநீர் திட்டத்தை முறையாக அமல்படுத்த கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள், துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் அங்கே நின்றுட்டு ரொம்ப மோசமான இடமா போச்சு. ஒரு கோயில் பக்கத்தில் அப்படி இருக்கிறத நான் வன்மையாக கட்டிக்கிறேன். அதனால அது உடனடியாக ஒரு தடுப்பு சுவரை கட்டி அந்த இடத்த டூரிஸ்ட் யூஸ் பண்ற மாதிரியா இல்லை நகராட்சியோட ஒரு தீர்மானமா அந்த இடத்த ஒரு நல்லபடியாக அதை நிச்சயமாக அதை பண்ணிக்கோங்க. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சார், சாந்திஜியா ஸ்கூல்லேருந்து வால்ஷம் வரைக்கும், உழவர் சந்தையிலிருந்து இந்த கிரீன் ஃபீல்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால்வாய்க்குள்ள தான் பைப் கிடக்குதுங்க. நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் சார், ஆனால் அதுக்கான எந்த ஒரு தீர்வும் இல்லை. சும்மா ஒரு ஓஸ் பைப் போட்டு வச்சிருக்காங்க. அடிக்கடி அந்த கால்வாய்க்குள்ள தான் கிடக்குது. பைப் போட்டு மேலேயே தடுப்புச்சுவர் மேலே போட்டிங்கன்னா தான் அது இதாக இருக்கும் சார். இல்லைன்னா சென்னையில் இருந்தாங்க. அப்போ நடக்கும்பொழுது அவர் இந்த இடத்த மேடம் காமிச்சு, இந்த இடமும் நீங்கள் பார்க்கிங்காக பண்ணீங்கன்னு மாவட்ட அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மன்றத்தில் நீங்கள் கேட்குறீங்க, நானும் அதை பரிசீலனை பண்ணலாமா மாவட்ட சொல்லியிருக்காங்க. அதை நம்ம முடிவு எடுத்துக்கலாம். மண் அடிச்சுக்கிட்டு ஓவர் ஒரு நாள் நம்ம ஆளுங்க வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு எனக்கு 8 இன்ச் பைப் மாற்றி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். அது கவுன்சில் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். கீழே பண்ணலாம் சார். ஆனா பண்ணிதான் பண்ணேன் சார். வந்துருச்சுமா, இப்ப போட போறாங்க. ஃபர்ஸ்டே சேவிங்ஸ்ல கேட்டாங்க. போட்டு மேல டாப் இருக்குல்ல சார், அந்த இடத்துல நம்ம தண்ணி டேங்க் போறதுக்கு 4 அடி வழி இருக்கு. அந்த வழி ஸ்கெட்ச்லயே வரலையே போட்டுக்குள்ள கனரா கார்டு புதுசா இப்போ டிராயிங் போட்டுருக்கீங்களா ரோடுக்கு? புதுசா இப்போ ஒரு டிராயிங் ரோடு டிராயிங் வச்சிருக்கீங்க சார். அந்த ரோடு டிராயிங்ல ரோடு டாப் அந்த இருந்து மேல புதுசர் கோயில் வரைக்கும் ஒரு ரோடு முப்பது ரோடு பைப் வருதுல்ல காலையில் இருக்கு சார். 6 மாசமா கேட்டு பைப் லைன் ஃபுல்லாவே 4 இன்ச் பைப் உடஞ்சி அங்கங்க தண்ணி ஒரு நாளைக்கு 50 லட்சம் தண்ணி வேஸ்டேஜ் போயிடுச்சு. எம்இ சார் பல தடவை சொல்லிட்டேன், ஏ சார் சொல்லிட்டேன். டென்ட் வச்சு இப்பதான் டென்ட் வச்சிருக்காங்க. அங்கங்கே ஒரு 20 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டு ஒர்க் தயாராக செய்யப்படுங்க. அந்த ஒர்க்கில் ஏதோ ஒரு அர்ஜென்டா பண்ணி கொடுக்கும். கீழே போயிட்டு கேட்டா மிஷின் வாங்கிட்டீங்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே செய்யறது இல்லை. அது என்ன சார் பண்ணலான்னு இருக்காங்க. அவரு ராஜேஷ் பார்த்தாரம்மா செய்யறது. சார் நீங்க பார்த்து
உங்க மேல போன மாசமும் நாங்க இது சொல்லிருந்தோம், எனக்கு பேசுறதுக்கே இதா இருக்கு சார். ஆனா நீங்க வந்து யாருமே பார்க்கலங்க சார். எம்ஹெச்ஓ பார்த்தாரு, அதுக்கப்புறம் மிஷின் வந்திருக்குன்னு சொன்னார் சார். நீங்க தானே சார் சொன்னீங்க? நீங்க லாஸ்ட் டைம் என்ன சொன்னீங்க? அது செய்ய முடியாதுன்னு தான் நீங்க சொன்னீங்க. அப்ப அதெல்லாம் பண்ணி கொடுங்க சார். மூணு சாப்பிட்டு நாங்களே எப்படி சார் செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க சார். ஒரு பில்டிங் பின்னாடி போய் மண்ணுக்கு முடிஞ்சது. அதே மாதிரி மேற்காந்தி நகரத்தில் தண்ணி பள்ளியில வந்து துப்பாத்துல இருந்து காவாலிக்கு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. கீழ்காலிலுமே அதே மாதிரி 15 நாளா இது வரைக்கும் யாருமே நம்ம நகராட்சியில இருந்து யாருமே வந்து அதை ஆய்வு பண்ணி பார்க்க முடியல சார். மிகப்பெரிய வருத்தமா இருக்கு சார். மண்ணில யாராவது கூட மாட்டினா கூட வாட்ஸ்அப்லாம் போட்டாரு சார். சார் எம்பி போன் பண்ண அவர் சொல்றதுக்கு மண்டலத்தில் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி சொன்னாரு. பயிற்சினால யாரும் பார்க்கல சார். மண்ணு அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே இல்ல நீங்க சொல்ற இடம் வந்து மூணாவது கோரிக்கை வந்துட்டு லைட்டுங்க சார். எரியறதுல அதை ரீப்ளேஸ் பண்ணி தரேன், சரி பண்ணியாலும் தராங்கன்னா அதுவும் பண்ணலைங்க சார். இந்த மாசத்துலேயே 4 டைம் வந்துட்டு போயிட்டாங்க சார் ஈபியில இருந்து. ஆனா இன்னைக்குமே அந்த லைட் எரியறது இல்லைங்க சார். அது கல்விட்டு வந்து சரியும் பண்ணி தரது இல்லைங்க சார், ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க சார். 2 மந்த்ஸா இந்த 3மே 2 மாசமா கண்டினியூஸா இருக்கு. வந்துருச்சாம்மா, பண்ணிடுறாங்களாம்மா. அது அவங்க ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்க. அதுல ஒரு 2-3 இஷ்யூ ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஆயிடுச்சுங்க சார். அந்த ரிக்வெஸ்ட் ஒரு லைட் இருக்காதுங்களா சார்? 36 வார்டுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட்டா ஒரு எல்லாம் வந்து ரிசீவ்டு. அது மாதிரி ட்ரைனேஜும் சரி பண்ணி தரலைங்க சார். எங்க வார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்லம் ஏரியா, எல்லாத்துக்குமே தெரியும். மாசு சைடில் வந்து நம்மளுக்கு குடிநீர் அங்கிருந்து தான் வருது. அந்த இடத்துல எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க சார்? அதாவது டிரான்ஸ்ஃபரம், ஒரு ஜென்ரேட்டரு, அப்புறம் மோட்ரு, எத்தனை மோட்டர் இருக்குது, என்ன ஏது? நீங்கள் இருக்கிற 36 கவுன்சிலர் யாராவது பார்த்துருக்காங்க? நான் கூட பார்த்ததில்ல. இந்த குடி தண்ணி வந்து லாஸ்ட் நியூஸ்ல தான் போட்டாங்க. எங்கள் ஏரியாவில் தண்ணி பார்த்தீங்கன்னா 12 நாள் 13 நாள் ஒரு டைப் தான் வருது. அது எதாவது மெயின்டைன் பண்ணுறாங்க சார்? இல்லை ஸ்பேர் ஏதாவது இருக்குதா? ஊர் மக்களுக்கு வருவாங்க சார். 3 நாளா தண்ணி வரதே இல்லைங்க. 11 நாள் 12 நாள் ஆகுது சார். அந்த பாசஸ் வேலை என்ன நடக்குது? அதாவது அங்க ஏதாவது ஸ்பேர் மோட்டர் இருக்குதா, பம்பிங் மோட்டர் இருக்குதா, இல்லையா? அவங்க வந்து செஞ்சாலும் கூட என்னன்னு சொல்றாங்கன்னா வந்துட்டு நீங்க 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கீங்க, என்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அம்மா வந்து கிளீனிங்காக நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க நல்லா சுத்தமா நம்மளுக்கு வேலை செஞ்சு தரதுனாலதான் நாங்க வந்து அதே அம்மாவை கேட்கிறோம். இல்லைன்னா மாத்தி வேற அம்மா யார் ஒருத்தர் வந்து செஞ்சாலும் நம்மளுக்கு ஓகே. இப்போ நாங்களே வந்துட்டு வேலைக்கு ஆளுங்க கொடுங்க, அந்த அம்மா கொடுங்க, நல்லா வேலை செஞ்சு தராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு கூட நம்மளே வீட்டுக்கு 10 மணிக்கே நீங்க போயிருக்கோம் வீட்டுக்குன்னு சொல்லி நாங்க அனுப்பிப்போமா? அப்ப நம்மளுக்கு எல்லா பக்கமும் சுத்தமாக்கணும்னா நம்மளுக்கு அந்த யார் நல்லா வேலை செய்யறாங்களோ அவங்கள தான் நம்ம கேட்போம். டெய்லியும் காலையில நான் 7 மணிக்கு கால் பண்ணி நான் இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். யாருமே வர்றது கிடையாது. ஒரு அம்மா உடம்பு சரியில்லை வரலன்னா அதுக்கு மேல மாத்தி ஆளுங்க கண்டிப்பா அனுப்புனாங்கல்ல. ரொம்ப ஸ்லோவா வருது. தண்ணி அடிக்கடி பிரச்சனையா வருது. எல்லாம் சரியா தான் இருக்கு. என்ன எல்லா பக்கம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜோட போட்டிங்க ரொம்ப நன்றி. ஆனா வந்து நல்லா திக்னஸா நல்லா கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க. ஆனா வந்து நடுவில் ஒரு 1.5 அடி 2 அடிக்கு வந்து கேப் இருக்குது. அது வந்து கான்கிரீட் போட்டால் தான் ரோடு கொஞ்சம் அடிச்சுச்சு. அன்னைக்கு லெட்டரில் கொடுத்த சார் ஏகிட்ட எஸ்டிமேட் எடுத்து சொல்லி சிட்டிக்க வருது. ஏன்னா நல்லா திக்னஸாக இருக்குங்க சார். 2 மணி சைடு கொடுக்கும்போது ஃபுல்லாகவே போயிடும் சார். இதில் அங்கே பண்ணி காட்டு மட்டும் சார்
சாந்தல் டைம்ல தேருங்க நைட்ல தேர் போகும்போது பள்ளத்துல இறங்கி மேட்ல இறங்கி அது வந்து கவுன்சிலருங்க தான் திட்டிட்டு போறாங்க அவங்க காங்கிரீட் வேண்டாம் மண்ணில் கொட்டி சைடெல்லாம் மண் கொட்டி மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிசி வேணாம் சிசில கான்கிரீட் போட்டுட்டு சிசி வந்து சைடில் போட்டுக்கிறீங்க சைடில் மட்டும் தான் போட்டுருக்கீங்க காங்கிரீட் போட்டுருங்க சென்டரில் வந்து மண் கொட்டி தான் திம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரு மழை பெய்தா சரி. இல்ல அது பிடி ரோடு தானே. ஆமா சார், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஆனா அந்த நன்றியோட சேர்த்து இன்னொன்னு சொல்றேன் சார். தயவு செஞ்சு இந்த மண்டலத்தில் இருக்க எல்லா உறுப்பினரையும் சேர்த்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பணி நடக்கிற வரைக்கும் அந்த இடம் மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா ஒரு தீர்மானம் நிறைவேற்று. அது எப்படி தீர்மானம்? நான் வேற வழி இல்லைங்க, நான் வாழ முடியாது. அங்க இமீடியட்டா செஞ்சு கொடுங்கன்னு இந்த மாதிரியான தீர்மானம் அந்த இடத்துக்கு நான் வேணா எனக்கு அஜெண்டால கொண்டு வந்துறேன். இது வரைக்கும் ஒரு 20 தீர்மானங்கள் வருது. ஆனா வேற பிசி சொன்னாரு எம்பியினுடைய முயற்சியில ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் வருதுனாரு. எப்போ வரும்னு தெரியல. இப்போ வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஆய்வு பண்ணதுங்கிறது எல்லா கமிஷனரும் பண்ணிருக்காங்க, எல்லா எம்இயும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி 50 சிஎஃப்சி கொடுத்துருக்குறோம் என்னென்னமோ சொன்னாங்க. இது வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் அங்க எதுவும் நடக்கல. வந்து மாத்தி போட்டாதான் அதை செய்யணும். எந்த வேலையும் என்னோட வாக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா அதுல தலையான வேலை ஸ்லேட் ஹவுஸ். நான் மற்ற வேலைக்கெல்லாம் குறைய சொல்ல வரல, அதை நான் வாங்கிக்கிறேன், எப்படியாவது பேசி வாங்கிக்கிறேன். இந்த ஸ்லேட் ஹவுஸ் வேலை நடக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அங்க மக்கள் வர தகுதி இல்லைன்னு அறிவிங்க சார். அது எப்படி அங்க இருக்கிறாங்க செத்துருவாங்கன்னா அப்படிதான் இருக்கு. இப்ப எங்க இருக்காங்க சார்? இப்ப அந்த மக்கள் எங்க இருக்காங்க? அங்கேதான் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் நோய் பண்ணிருக்கு. நான் இப்போ அந்த நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கா இருக்கிற இடத்துல நீ சொல்ற தீர்மானத்தை நடக்குமா? வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. என்னுடைய வார்டை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன நோயினே தெரியாம கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா அட்மிட் ஆயிருக்கு. 6 லட்சம் ரூபாய் செலவாகும் சொல்லி ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் வாட்ஸ்அப்ல. என்னுடைய வார்டை சேர்ந்த பொண்ணு என்ன நோயினே தெரியல. அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன பிரச்சனைனே தெரியாம உடம்பு பூரா கொப்பளமாகி அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில படுத்துக்குங்க சார். கொடுத்துருங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். எந்த அடிப்படையில் கொடுக்குறது? அதனுடைய விளைவுகள் என்ன? இப்ப தனியார் நகராட்சி ஊழியர்கள் இருக்கிறத விட்டுருங்க. நகராட்சிக்கு சம்பந்தம் இல்லாத குடியிருப்பு நீண்ட காலமா வாழ்றாங்க. இப்ப நம்ம சேர்மன் வாழ்றாங்க, ஏமாற்றிருக்காங்க. இங்க இருக்க ஊழியர் எல்லா பக்கமே இருக்கிறாங்க. இப்ப 7 நாளைக்குள்ள காலி பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம். யார் கொடுத்துருக்க? நம்ம கொடுத்துருக்கோமா இல்ல வேற யாரும் கொடுத்துருக்காங்க? அவசியம் தெரியாது. நம்ம தான் கொடுத்துருக்கோம். அப்படி விளைவுகள் என்ன காலி பண்ணி கொடுக்கணுமா சார்? கண்டிப்பா காலி பண்ணிடணும் சார். நீண்ட காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நமக்கு நிறைய வாடகைகள் கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தரமா கொடுக்கல. அந்த மாதிரிலாம் யாரும் எந்த வாடகையும் கட்டல. குடியிருப்பு வந்து மோட்டர்ஸ் வரைக்கும் ஒரு தடுப்பு வேலை அமைச்சிருக்கோம். நல்லா பண்ணிருக்கு. நம்முடைய நகராட்சியுடைய நிதி அழகா இருக்கு. ஆனா திருடிட்டாங்க. முக்கால்வாசி கம்மி கட்டி திருடிட்டான். ஒரு காஸ்டிங்குடைய பைப் எனக்கு தெரிஞ்ச போட்டிருக்கிற வந்து ஒரு 8 கட்டு போட்டிருக்காங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 50,000 ரூபாய் வரும். ஒரு 30 இடத்துல திருடி இருக்காங்க. என்ன நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கோம்? யாரு போய் பார்த்துருக்கீங்க? ஒரு 10க்கு 10 ஒரு பைப்பை திருடிட்டு போறானா அப்பயே பார்த்து அப்பயே நடவடிக்கை எடுத்து அப்பயே போலீஸ்ல போறது அடுத்த காண போயிருக்காதுல்ல. ஒரு 30 இடத்துல போயிருக்கு. நகராட்சி பணம் எப்படி விரயமாகுதுன்னு பாருங்க. இது மாதிரி திருட்டு சம்பவம் நடக்காம தடுத்துங்க சார். கஷ்டப்பட்டு நீங்களும் அனுமதி கொடுக்குறீங்க, இவங்க எல்லாம் உழைக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊட்டிக்கு அழகு சேர்க்கிற இடம் இவ்வளவு பெரிய ஒரு 10-20 லட்சம் ஆணையாளர்கள் எத்தனையோ ஆணையாளர் பார்த்தீங்க. நம்ம வந்து உண்மையை வந்து எதுவுமே நம்ம சொல்லுவோம். எங்கேயுமே இந்த நேரத்தில் இப்போ உங்க பக்கத்தில் அந்த எம்இசா இருந்ததுன்னா 10 பேர்த்த சண்டை போட்டுவாங்க. பதில் சொல்லுங்க. அதே மாதிரி எம்ஹெச்ஓ சார் பொறுமையாக சொன்னா நிதானமாக கேட்கிறார், செய்கிறார். அப்போ நம்ம செய்கிறவங்கள பாராட்டியது அற்புதமான ஆணையாளர்களுக்கும் இருக்கிற மன்ற தலைவர் துணைத் தலைவர் உள்ளிட்டு இருக்கிற அனைத்து நிர்வாகிகள், எம்ஹெச்ஓ சார் உள்ளிட்டு இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி சார், இந்த மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் பல்வேறு இடத்துல என்னுடைய வார்டு ஒரு மலைப்பாங்கான போயிடுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. புதுசாக வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான ரோஸ் கார்டன் இருக்கிறது என்னுடைய வார்டில் தான். ஜேஎஸ்எஸ்க்கு போகணும்னு சொன்னால் ஒரு முக்கியமான காலேஜ் அது என்னுடைய வார்டு வழியாக தான் போகணும். ஒரு முக்கியமான
கோயில்கள், இந்த முனீஸ்வரன் கோயில் இருக்கிறது என்னுடைய வாயில் தான். அதே மாதிரி ராகவேந்திரா கோயில் இருக்கிறது என்னுடைய வார்டில் தான். எல்கில் முருகர் கோயில் இருக்கிறது என்னுடைய வார்டில் தான். இதெல்லாம் வந்து பிரசித்தி பெற்ற இடம், முக்கியமான இடம். அந்த ரோடுகளும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் வியாபாரிகளும் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் நடக்கிற இடம். அந்த இடத்துல இந்த பார்சன்ஸ் வேலி தண்ணி பிரச்சனைனால ஒரு சில ஏரியால பார்சன்ஸ் வேலி தண்ணி இல்லைன்னா தண்ணியே இல்லை. இப்போ 8 நாள் இருந்து 10 நாள் இருந்து அவன் கேட்கறான், நான் எதுலதான் பிடிச்சி வைக்கிறேன், நான் தனியாக டேங்க் கட்டிக்க முடியுமான்னு சொல்லி சாதாரண ஒரு குடியான அவன் கேட்கறான். அதனால அதெல்லாம் ஏஐ சார் வந்து நேரடியாக பார்த்தா நம்ம இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், வலிமாவுக்கு நல்லா தெரியும். சங்கர் அடிக்கடி கூப்பிட்டு அடுத்த நிமிஷத்துல வந்துடுறாரு. சங்கர் பிளம்பர்களும் அவங்களால நைட்டு 12 மணினாலும் சரி வந்து பாடுபடுறாங்க. நகராட்சி ஊழியர்களை எந்த காந்த கொண்டு என்னுடைய வார பொறுத்த வரைக்கும் அது வந்து தூய்மை பணியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், டிரைனேஜா இருக்கட்டும், குறைய சொல்ல முடியாது சார். கூப்பிட்டு அடுத்த நிமிஷத்துக்கு வராங்க, அதிகாரிகள் சொன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த தண்ணி பிரச்சனைக்கு தயவு கூர்ந்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்துங்க. நீங்க வந்து ஒரு தண்ணி இல்லைன்னா ஒரு டேட் ஸ்கீம்ன்றாங்க, அதை கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா நான் எம்இ சார் போன டைம் வந்தப்போ என்னுடைய வார்டில் ஒரு பெரிய டேங்க் இருந்துச்சு, அது இப்போ பயன்பாடு இல்லாமல் இருக்குது. அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு தயார் பண்ணி தண்ணி அதில் ஸ்டாக் பண்ணி அதெல்லாம் இப்போ நம்ம பேசி எந்திரிச்சு போகிறதோடு அல்லாமல் அதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் இருந்துங்க சார். மாற்று வரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பிட்டு தான் அனுப்புகிறாங்க. இங்கே அந்த மேலே நம்ம 3வது வார்டில் முனீஸ்வரன் கோயில் மேலே பார்த்தீங்கன்னா சார் டெய்லி, ஏன்னா நம்மவும் சலிக்காமல் வேலை செய்கிறாங்க, அதை தப்பு சொல்லலை சார். டெய்லி அந்த ட்ரைனேஜுங்க சார் கம்பல்சரி 2 ஹவர் 3 ஹவராவது வந்து அது நேரம் என்னன்னாக்கா சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே நிற்கிற இடத்துல என்சிஎம்ஸ் கிரவுண்டுக்கு நேராக வந்துருக்கு. இது இப்போ இல்லை சார், இது வந்து தொடர்ந்து வருஷ கணக்கில் போயிட்டு இருந்தோம். அது ஏதோ ஒரு சோர்ஸ் பண்ணணும் சார். இந்த வழியை வந்து மேலே முனீஸ்வரர் கோயில் தண்ணி கொஞ்சம் லீக் ஆனாலே நேராக என்சிஎம்ஸ் கிரவுண்டுக்கு வருது. இதெல்லாம் தாண்டி வந்து ஸ்டீவன் சர்ச் எல்லாம் அது மெயினான ஏரியா, எல்லா சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம் கலெக்டர் ஆஃபீஸ் தான். அதே மாதிரி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் வழி சாலை பண்ணித்தரேன்னு வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் கேட்டுக்கிறோம். அதெல்லாம் மாற்று வழி சாலை, அதான சுற்றுலா பயணிகள் வந்தால் மெயின் ரோடு யூஸ் பண்ணுவாங்க சார். உள்ளூர் மக்கள் வந்து இந்த வழி தான் யூஸ் பண்ணுவாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணங்களும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளிலே ஒழிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உரிமையை வழங்கி அவர்களும் அந்த உள்ளாட்சி மன்றங்களிலே பங்கு பெறக்கூடிய அளவில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவருக்கும் அதேபோல துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நகரமன்றம் ஏகமனதாக தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அதே மாதிரி இன்னைக்கு டேவிஸ்டேல் பூங்காவை பற்றி நம்முடைய நாதன் அவர்கள் சொன்னார்கள். உண்மை என்னன்னாக்க மே மாதங்கிறது இந்த நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகரத்தை பொறுத்தளவில் ஒரு அற்புதமான மாதம், சர்வதேச சுற்றுலா பயணிகள்லாம் வந்து செல்லக்கூடிய மாதம். இந்த நேரங்களில் நம்முடைய பூங்காக்கள், நகராட்சி வசம் இருக்கக்கூடிய சாலையோர பூங்காக்கள், இது போன்ற இந்த பிரதான பூங்காக்கள்லாம் அதில் பூங்காவில் பூக்கள் ரொம்ப வழிஞ்சால்தான் அது வந்துட்டு நம்ம நகராட்சிக்கு ஒரு நல்ல The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.